அஸ்ஸலாமு அலைக்கும். 3வது கேள்வி பங்குச்சந்தை சம்பந்தமாக கேள்விகள் வந்திருக்கு. இது சதவீதத்துக்குள்ள வர கேள்வி தான். இந்த வரி, பங்குச்சந்தை, கூட்டு வட்டி, எளிய வட்டி இதெல்லாம் வரும். அப்போ இதில் பங்குச்சந்தை சம்பந்தமாகவும் அடுத்த வரி சம்பந்தமாகவும் வந்திருக்கு. இதில் முதலாவது கேள்வி பாருங்க. பங்கு ஒன்றின் சந்தை விலை ரூபாய் 40. ஒரு பங்கு ரூபாய் 40 வீதம். ஒரு ஆள் என்ன செய்யறாரு? 10,000 ரூபாய் காசு கொடுத்து பங்குகள் வாங்குறாரு. இப்போ முதலாவது கேள்வி ஏற்றிக்கு எத்தனை பங்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போ 10,000 ரூபாய்க்கு 40 ரூபாய்ப்படி எத்தனை பங்கு வாங்கியிருப்பாருன்னு சொல்லி கேட்காரு. இதை நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம். இப்போ 40 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், 10,000 ரூபாய் காசு கொடுத்தா எத்தனை பொருள் வரும் அப்படி யோசிக்கலாம். அப்போ அப்படி யோசிச்சா நம்ம என்ன செய்வோம்? பங்குட எண்ணிக்கை காண்றதுக்கு பங்குகளின் எண்ணிக்கை என்ன செய்வீங்க? அவர் போட்ட ஆசை 10,000. அப்போ 10,000த்தை ஒரு பங்குட பெறுமதியால் பிரிப்பீங்க. அப்போ பிரித்து எவ்வளோ வரும்? 250 பங்கு. அப்போ பங்குகள் வாங்கியிருக்காரு, 250 பங்குகள் வாங்கியிருக்காரு. இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வியில் என்ன இருக்காங்க? பங்கு ஒன்றுக்கு நிறுவனம் ரூபாய் 4 வீதம் 4 ரூபா வீதம் பங்கி லாபம் வழங்கலாம். ஆண்டின் இறுதியில் பங்கி லாபத்தை பெற்ற பின்னர் பங்கி லாபத்தை எடுத்ததுக்கு பிறகுதான் சரியா அவர் தனது அனைத்து பங்குகளையும் விற்கின்றார். அப்போ எல்லா பங்கையும் விற்காரு. அப்போ எவ்வளவுக்கு விற்காருன்னு சொல்லலை. பங்கி லாப வருமானமும் பங்குகளை விற்பதனால் கிடைத்த மொத்த தொகையும் அவர் முதலீடு செய்த மொத்த தொகையை விட 250 ரூபா குறைவாகும். அப்போ முதல் போட்ட ஆசி எவ்வளவு? 10,000 ரூபா. அப்போ 10,000 ரூபாயோட 250 ரூபா குறைய வருது. அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 9,750 ரூபா வந்திருக்கும். இந்த பங்குகளை வித்ததால கிடைச்ச ஆசையும் இந்த பங்கி லாப வருமானத்தையும் கூட்டக்குள்ள வர ஆசை. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி வந்தீங்கன்னா பங்கு ஒன்றின் விற்பனை விலையை காணுங்க. அப்போ அவரை நாம எக்ஸ்டெண்ட் எடுத்துட்டு செய்வோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டுக்கு பங்கி லாப வருமானத்தை காணலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பங்குக்கு ரூபாய் 4. அவர் எத்தனை பங்கு வச்சிருக்காரு? 250 பங்கு. அப்போ 4 250 பெருக்கி விட்டா பங்கி லாப வருமானம் வரும். இதோட வித்து வார ஆசையும் கூட்டணும்னா அப்போ ஒரு பங்கை வித்திருக்காரு எக்ஸ் ரூபாய்க்கு. எத்தனை பங்கு வித்திருக்காரு? 250 பங்கு வித்திருக்காரு. அப்போ இதை பெருக்கி விட்டோம்னா வித்து வார ஆசி வரும். ரெண்டும் சேர்ந்து எவ்வளவா? முதலிட்ட ஆசி 10,000 ரூபாயை விட 250 ரூபா குறைய. அப்போ எவ்வளோ வரும்? 9,750. இப்போ இதில் வந்து எக்ஸை காணும். இப்போ என்ன செய்வீங்க? 4 தடவை 250 1000. அங்கே போய் கழிப்படும். அப்போ உங்களுக்கு வரும் 250 எக்ஸ் சமன் 8,750. இப்போ 250 அங்கே பிரிபட்டா எக்ஸ் சமன் ரூபா எவ்வளோ வரும்? 35 ரூபா வரும். ரூபாய் 35. சரியா? 8,000 250 32 தரம் எடுக்கலாம். 750 3 தரம் எடுக்கலாம். அப்போ ரூபாய் 35க்கு என்ன செஞ்சிருப்பாரு? வித்திருப்பாரு. அதனால என்ன செய்யுது? ஒரு பங்குக்கு 5 ரூபா வீதம் அவருக்கு நட்டம் வருது. சரியா? அப்போ 35 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அடுத்த கேள்விக்கு போகணும். பங்கி லாப வருமானத்தையும் பங்குகளை விற்பதனால் கிடைத்த மொத்த தொகையையும் ஆண்டுக்கு 12% எளிய வட்டி வழங்கும் நிதி நிறுவனத்தில் சேமிக்கின்றார். அப்போ இந்த கிடைச்ச மொத்த தொகை என்ன? 9,750. இதை வந்து என்ன செய்யறாரு? ஆண்டுக்கு 12 வீதம் எளிய வட்டி 12 வீதம் எளிய வட்டி வழங்குற நிதி நிறுவனத்தில் சேமிக்காரு. அவருக்கு வட்டி 2,340 ரூபா கிடைக்கலாம். அப்போ 2,340 ரூபா கிடைக்கிறதுக்கு எடுக்கிற காலத்துக்கான சொல்லியிருக்கு. நாம் எளிய வட்டி எப்படி காண்ற? 100க்கு மேலே சதவீதத்தை போடுவோம். 12 போட்டுட்டு எவ்வளவு காசு வைப்பில் வைக்கமென்று போடுறேன். அப்போ வைப்பில் வைக்கிறது 9,750. இதை போட்டுட்டு பெருக்குவோம். பெருக்குனா ஒரு வருஷம் வட்டி வரும். எத்தனை வருஷம் பார்க்குறதுக்கு என்ன செய்வோம்? வருடங்கள் எண்ணிக்கையால் பெருக்குவோம். அப்போ அதை டி என்று எடுப்போம். அப்போ டி சமன் உங்களுக்கு எவ்வளோ வரும்? வட்டி 2,340 ரூபா வந்துருக்கு. இப்போ என்ன செய்யறது? இதை சுருக்கி எடுத்தா சரி. அப்போ இதை சுருக்கணும்னா என்ன செய்யலாம்? சைபரையும் இந்த சைபரையும் வெட்டலாம். அடுத்தது 12ஐயும் 10ஐயும் சுருக்கணும்னா கீழே 5 மேலே 6. இந்த 5ஐயும் 975ஐயும் சுருக்கலாம். அப்போ இதை சுருக்கிட்டோம்னா 1 47 9 அங்கே 35 190 195 வரும்.
சரியா 195. அப்போ 6 தர 195 என்ன செய்யும் அங்கால போகும். போயிடுச்சுண்டா உங்களுக்கு வரும் டி சமன் 2340 கீழே 6 தர 195. இனி என்ன செய்கிற இவரை சுருக்கி எடுக்கிறேன். அப்போ இதில் பார்த்தோம்னா 6ஆல் சுருக்கலாம். சுருக்கணும்னா 3 முறை 54 9 முறை செய்வேன். 390 195 பிரித்து விட்டா உங்களுக்கு கூட என்ன வரும் 2 வரும். அப்போ எத்தனை வருடம் 2 வருடம் 2 வருடம். சரியா இது இப்படி காமி. அடுத்த 4வது வந்து என்ன இது வரிக்குள்ள வருது. அவரது சேமிப்பில் உள்ள ஆண்டு வட்டி தொகைக்கு நல்லா கேள்வியை வாசிக்கணும். வட்டி தொகைக்கு தானே. அப்போ வட்டி தொகை எவ்வளவு 2340 ரூபா. இந்த 2340 ரூபாய்க்கு வருஷத்துக்கு 114 ரூபா வரி விதிக்காது. அப்போ அந்த வரி சதவீதத்தை காண சொல்லிருக்கு. அப்போ நீங்கள் வரி சதவீதம் எப்படி காணுவீங்க? வரி சதவீதம் சமன் 2340 ரூபாய்க்கு 114 ரூபா வரி விதிக்காது. அப்போ நாம் சதவீதம் காண 100க்கு பார்க்குறோம். அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளவு வரி சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் என்ன செய்யும் 0 0 வெட்டுப்படும். 117ஐயும் 234ஐயும் 114 சுருக்கலாம் 2 முறை. அப்போ 10 2ஆல் பிரிச்சு விட்டா எவ்வளவு வரும் 5 வரும். அப்போ எத்தனை சதவீதம் 5%. 5%. அப்போ இது முழுக்க பங்கு கேள்விகளும் அடுத்தது வந்து என்ன வரி கேள்வியும் வந்துருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லேயே பிஏஆர் கேள்வி தான் வரும். பங்குகள் கேள்வியோ இல்லாட்டி வரியோட சம்மந்தப்பட்ட கேள்வியோ. அப்போ வரிங்கிறது பேர் தான் மாறுமே தவிர ஆனால் செய்முறையில் அந்த சதவீத கேள்வி மாறிதான். அதில் அந்த வருமான வரி மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். என்ன அந்த ஃபஸ்ட்டுக்கு ஆண்டு வருமானத்தை அமௌண்ட்டை நம்ம உடைக்கும் 5 லட்சமாக உடைக்க வேண்டி வரும். அடிஷனல் டைமில் கேள்வியில் வேறு மாதிரி சொல்லுவார். உடைச்சி போட்டு வர நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே வரியை கண்டு கூட்ட வேண்டி வரும். அப்போ இவ்வளவு தான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம்.